இப்ப எட்டுக்குடையன் வக்கரமாகும் பொழுது நம்ம இழந்த பணம் கிடைக்கும், வறுமை மாறுகிறது, வாரா கடன் எல்லாம் வந்து சேர்கிறது. ஒரு 8ஆம் இடத்தில் இருந்து 9ல் இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார், லாபம் வருகிறது. 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம், கடன்களை அடைப்பீங்க. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. என்னோட ஃபேவரட் விஷயம் என்ன சொல்லுங்க, சனியினுடைய வக்கரம். சனினா இந்த உலகத்துல ஒரே பிராண்டு யார், பிராண்ட் அம்பாசிடர் யார்? நான் தான். சனியினுடைய புகழை உலகம் ஃபுல்லா சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? நம்ம ரெட்ரோ தான் உலகம் ஃபுல்லா இந்த வார்த்தையை கொண்டு போய் சேர்த்தது. அவ்வகையிலே ஜூலை 27ஆம் தேதி சனி வக்கரமாக போகிறார் மீன ராசியிலே. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யாருக்கெல்லாம் செல்வ வளங்கள் வரப்போகிறது, யாரெல்லாம் வெளிநாட்டுக்கு போக போறீங்க, ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். கடகராசிக்காரர்களுக்கெல்லாம் கடகராசிக்காரர்கள் எல்லாம் என்னை சங்கம் வைத்து தேடிக்கொண்டிருக்கிறார்கள். இதை நான் பெருமையா சொல்வேன். காரணம் என்னன்னா, கடகராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு ஜோதிடர் உண்டு என்றால் அது நான் தான். காரணம் என்ன? உங்களுக்கு இது உங்களை ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டே இருக்கேன் 3-4 வருஷமா. உங்களுக்கு என்ன பற்றி தெரியும். கடகத்திற்கு ராசியிலே குரு பகவான் வந்து இப்பதான் சார் வாழ்க்கையில கொஞ்சம் இந்த நிம்மதியான விஷயங்கள்லாம் விட்டு போன வாழ்க்கையிலே அப்படின்னா இப்பதான் சார் கொஞ்சம் நல்லதெல்லாம் நடக்குது சார் அப்படிங்கிற மாதிரி. இப்ப சனி பகவான் 8குடையவன், அஷ்டம சனி, உங்களுக்கு அவன் ஜென்ம எதிரி. அவர் என்ன பண்றாரு, 9ஆம் வீட்டுக்கு போயிட்டார். 9ஆம் இடம் என்பது என்ன, பாக்கியஸ்தானம். அங்க போய் வக்கரமாகிறார். 7-8 வக்கரமாகிறார். நண்பர்களே, வாழ்க்கையில இந்த 8குடையவன் வக்கரமான என்ன ஆகும் நினைச்சு பாருங்க. 8ங்கிறது தாரித்யம் என்று பொருள், 8ங்கிறது வறுமை என்று பொருள். அவர் வந்து உங்களுக்கு வக்கரமாகும் பொழுது வறுமை மாறுகிறது, வாரா கடன் எல்லாம் வந்து சேர்கிறது. சார் சதீஷ்னு ஒரு கேரக்டர் சார் 2021-22 என்கிட்ட பணத்தை பிடிக்கிட்டு ஓடி போயிட்டா சார், எங்கே போனானே தெரியல சார். நிறைய பேர் வருத்தம் தான். இன்னைக்கு காலைல கூட ஒருத்தரை பார்த்தேன், சார் என் பணம் 70 லட்ச ரூபா சார், நம்பி கொடுத்தேன் ஓடி போயிட்டான். இதுக்குன்னே இங்கேயே நமக்குள்ள தான் சுற்றுறானுங்க, இங்கே தான் நம்ம பக்கத்தில் தான் சுற்றுறாங்க. இவங்கள்ட்ட சிக்காமல் வாழ்கிறதே ஒரு வாழ்க்கை. இப்போ 8குடையன் வக்கரமாகும் பொழுது நம்ம இழந்த பணம் கிடைக்கும். வாழ்க்கையில் நண்பர்களே, நாம் இழந்த பணம் திரும்ப கிடைக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அந்த நாளை நீங்கள் திருவிழாவாக அறிவிக்கலாம். அந்த கஷ்டப்பட்டு சேர்த்துறவங்க தான் சார் காசோட கஷ்டம் தெரியும். திருடிட்டு போகிறவனுக்கு தெரியும். இப்போ 8குடையன் வக்கரமாகும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆகட்டும், அல்லது ஒரு கம்பெனி 2-3 கம்பெனியில் வேலை செஞ்சேன் சார், அந்த கம்பெனிலேருந்து செட்டில்மெண்ட்லாம் வரவே இல்லை, 2 கம்பெனி வந்துச்சு, 3ஆவது கம்பெனி வரல, அவங்க கம்பெனிலாம் செட்டில்மெண்ட் பணம் தருவாங்க போன்ற விஷயங்கள் ஏற்படும். 8குடையன் வக்கரமாகும் பொழுது உடல்நிலை சரியாகும். முக்கியமாக மாங்கல்ய தோஷங்கள் சரியாகும். கணவருக்கு ரொம்ப உடம்பு முடியல சார், என் கணவர் வந்து எப்படி என்ன ஆகுங்கிறதே எனக்கு தெரில, அவன் டாக்டர் இந்த மாதிரி சொல்லிட்டான். சொன்னது டாக்டர் தானே, ஒன்றும் கடவுள் இல்லையே. அது கவலைப்படாதீங்க, சனி பகவான் சனி கொடுத்தால் எவர் தடுப்பார்? ஆயுள் காரகனே அவர் தான். உங்கள் வீட்டில் யாருக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஐசியூவில் இருக்கிறவங்க எந்திரிச்சு வந்து கிரிக்கெட் ஆடுவாங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். சனி பகவான் அருள் புரிந்தா தெய்வம் தாங்க எல்லாம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, திக்கற்றவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சும்மாவா சொன்னா? நம்மளால முடியலன்னா என்ன அர்த்தம்? சுவாமி ஒரு நிமிஷம் பார்த்து எந்திரின்னா எந்திரிச்சிருவார், அவ்வளோதான். அந்த மாதிரி நோயெல்லாம் சரியாகும், நல்லா ஆகிட போறீங்க, கவலைப்படாதீங்க. எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் இதை பார்த்துட்டு இருப்பீங்க, கவலையே படாதீங்க. உங்களுக்கு நான் ஒரு நல்ல வார்த்தை சொல்கிறேன், உடம்பு சரியாயிடுவீங்க, சுகமாயிடுவீங்க. நகம் முழுக போகுது. முக்கியமாக 8னா முழுகிறது, நகம் முழுக போகுது. உலகத்தின் கொடுமையான ஒரு வழி என்ன தெரியுமா? நம்ம மனைவி நகை நம்ம கண்ணு முன்னாடி முழுகிறது தான். வேதனையில உச்சக்கட்ட வேதனை. இதெல்லாம் வாழ்க்கையில் நிறைய பேர் அனுபவிச்சவங்களை நான் பார்க்குறேன். அதனால நான் சொல்கிறேன், அந்த மாதிரி வேதனை திரும்பவும் ஃபர்ஸ்ட்ல இந்த ஒரு 50 பவுன் வாங்கி அது வாங்கி போடும், அதான் கெத்து. இப்போ நடந்து போகுது சார். இப்போ என்ன, இப்போ ஃபர்ஸ்ட்லேருந்து திரும்ப ஆரம்பிப்போம். அப்போது ஒரு 8ஆம் இடத்தில் இருந்து 9ல் இருக்கின்ற சனி பகவான் 3ஆம் பார்வையாக 11ஐ பார்க்கிறார், லாபம் வருகிறது. இப்போ முக்கியமாக இப்போ தான் புதுசாக 4 மிஷின் வாங்கியிருக்கீங்க, புதுசாக பிஸ்னஸ் ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. நண்பர்களே, துன்பம் தீர வேண்டும், மூழ்கிய நகையை மீட்டுனா என்ன பண்ணும்? உட்காந்து ஃபீல் பண்ணலாமா? ஃபீல் பண்ணால் நகை வராது. என்ன பண்ணும்? இன்னும் நல்லா உடம்பை வருத்தணும். உடம்பை வருத்தி உடம்புக்கு எப்போ தேவையோ ரெஸ்ட்டு அதுவே எடுத்துக்கணும் சார். நம்மளாம் ரெஸ்ட் கொடுக்கக்கூடாது. 9, 10, 11 சனி பார்க்கிறார். சனி 3ஐ பார்க்கிறார். 3ங்கிறது முயற்சி, சகோதர பாவம். முயற்சி எடுக்கின்ற முயற்சிகளில் வெற்றி தருகிறார். அடுத்ததாக 6ஐ பார்க்கிறார். இது 2வது 3வது ஜாக்பாட். முதல் ஜாக்பாட் லாபத்தை கொடுக்கிறார், 2வது ஜாக்பாட் முயற்சிகளில் வெற்றியை தருகிறார். சகோதர பாவங்கள், எங்கள் அண்ணன் தான் சார் எனக்கு போய் போட்டியா ஏற்ற மாதிரி கடையை போட்டு உங்களுக்குறாரு சார், என்ன செய்யுது, அண்ணன் கூட சண்டை போட மனசு வரல, அதெல்லாம் சரியாயிடும். உங்கள் கடையை அவர் கடையை ஜாயின்டாக செயல்பட்டு ஒரே கடையாக மாற்ற போகிறீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்படும். அடுத்த 6ஐ பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ரணருண ரோக சத்ருஸ்தானம், கடன்களை அடைப்பீங்க. நீங்களே ஃபோன் பண்ணி, ஹலோ மிஸ்டர் கடங்கார் எங்கே இருக்கீங்க,
அறிவுள்ள உனக்கு காலில் வந்து காசு வாங்கிட்டு போகணும் தெரியாது? டேய் ஓவர்ரா. போன வருஷம்லாம் நீ எப்படி அது போன வருஷம். இப்போ சனி வக்ரமாயிட்டார். இப்போ நான் கடன் கொடுக்குறேன், நீ வாங்கிட்டு போற. புஷ்பா படத்தில் பண்ணுற மாதிரி அவரை பிடிச்சி ஒவ்வொரு வீடாக கூட்டி போய் எல்லாத்தையும் சொல்லு, நான் கடனை திருப்பி கொடுத்துறேன்னு சொல்லு அப்படிங்கிற மாதிரி ஸ்டண்ட்டெல்லாம் பண்ணுவீங்க. நான் சொல்கிறதெல்லாம் கடன்காரங்களால் பாதிக்கப்பட்டவங்கள சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த பேங்க்காரங்க வேலையே தான் நம்மகிட்ட பேசும்போதெல்லாம், சார் வணக்கம் சார், குட் மார்னிங் சார் அப்படின்னு பேசுறது. அதுக்கப்புறமா நம்மகிட்ட ஏதாவது லோனை கொடுத்து விட்டு ஆளை போட்டு வசூல் பண்ணுறது. ஸோ அதனால் வாழ்க்கையில் நண்பர்களே, இந்த பேங்க்காரங்கள்ட்ட மட்டும் கடன் வாங்குறதை நிறுத்திடுங்க. இந்த கிரெடிட் கார்டு இருந்தால் உடச்சி போட்டுருங்க. இந்த சனி 6 பார்க்கும்போது கடனே வாங்காத வாழ்க்கை தான் நிம்மதியான வாழ்க்கை. அதை மனசில் வச்சுக்கோங்க. அதுதான் இந்த சனி பகவான் என்ன பண்ணுவார், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார். நான் ஈர துணி கட்டிட்டு கூட படுத்துக்கிறேன் சார், ஆனால் கடன் மட்டும் வாங்க மாட்டேன் சார். அதை மனசில் வச்சுக்கோங்க. 6ஆம் இடத்துல நீங்கள் ரொம்ப பெரிய தொழிலதிபராக போகிறீங்க. கடகராசிக்காரர்கள் கடனில் இருந்து வெளியே வர போகிறீங்க. கடவுள் கடாட்சத்தால் 100க்கு 95 மார்க் சூப்பராக இருக்க போகிறீங்க. பொதுவாகவே நண்பர்களே, இந்த சனி பகவான் வக்கரத்தை நாம் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை பார்க்கிறோம். சனி மீனத்திலே வக்கரமாகிறார். பாசிட்டிவான ஒரு நல்ல விஷயம் என்ன, சனி குருவினுடைய வீட்டில் இருப்பதால் பொதுவாகவே சனி பகவான் உங்களுக்கு கெடுதல்களை செய்ய போவதில்லை. ஏன்னா குருவுடைய வீட்டில் சென்ற எந்த கிரகமும் சுப கிரகமாக மாறப்போகிறது. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்னன்னா, அந்த சனி என்ன பண்றார், மீனத்தில் இருந்து 3, 7, 10 நிறைய இடங்களை பார்க்கிறார். அது அப்புறம் இப்போ முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, இந்த சனி 3ஆம் இடத்தை பார்க்கிறது. 3ஆம் இடம் என்பது என்ன, சனி பகவானுடைய ரிஷபத்தை பார்க்கிறார். காலபுருஷனுக்கு 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடம் என்பது தனஸ்தானம், அதை பார்க்கிறார். அதே மாதிரி காலபுருஷனுக்கு 6ஆம் இடம், அதாவது சனி பகவான் பொதுவாகவே எல்லாருக்கும் தனத்தையும் எல்லோருக்கும் வேலை வாய்ப்பை வாங்கி தரக்கூடிய அம்சத்தை தருகிறார். 9ஆம் இடமாகப்பட்ட காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் பொதுவாகவே சனி பகவான் எல்லோருக்கும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களை தரார். அதாவது ஒரு தொழில் போயிட்டு இருக்கு, திடீர்னு டவுன் ஆயிடுச்சு, இப்படி போயிடுச்சு, நல்லா மேலே போயிட்டு இருந்த கர்வு அப்படி கீழே போயிடுச்சு. இப்போ இதை சரி பண்ணால் என்ன பண்ணுவோம், திடீர்னு டிராஸ்டிக்காக ஒரு மேஜிக் நடந்தால் தான் உண்டு. இந்த கம்பெனி ஷேர்ஸ் எல்லாம் நல்லபடியாக போனால் என்ன பண்ணோம், திடீர்னு ஏதாவது ஒரு ஏறுமுகம் வரணும். என்ன செய்யறது, சனி 9 பார்த்து அதிர்ஷ்டத்தை கொடுத்துட்றாரு. திடீர்னு ஒரு பெரிய இன்வெஸ்டர் நமக்கு மூலதனம் கொடுக்குறாரு, நம்ம கம்பெனியோட வேல்யூ அதிகமாகிடுச்சு போன்ற நல்ல விஷயங்கள்லாம் இருக்கு. கடன் முழுக போகிற நிலைமையில இருந்து சார் திடீர்னு ஒருத்தர் கை கொடுத்து காப்பாற்றினார், அதெல்லாம் இப்போ தான் நடக்கும்போது சனி பகவான் 9 பார்க்குறார். இதெல்லாம் சும்மாவே சனி செய்வார். இவர் வக்கரம் பெற்று செய்யும் போது என்ன ஆகும்னா, நிறைய பேருக்கு ஒரு அர்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. வக்கரம்னா என்ன அர்த்தம்னா, நெகட்டிவ்னு எடுத்துக்கிறீங்க. நெகட்டிவ் கிடையாது. வக்கரம்னா ஃபாஸ்ட்னு எடுத்துக்கணும் பொருள். 2x 4x 6x இப்படி தான் பார்த்துக்கணும். அப்போ என்ன ஆகுது, சனி பகவான் வேகப்படுத்துகிறார் நம்மளுடைய வேலையை. அப்போ வேகமாக என்ன பண்ணுறார், 2ஆம் இடத்தை பார்த்து டக்கு 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 டக்குன்னு பணம் டெய்லி ரன்னிங் பண்ணி கொடுத்துட்டே இருக்காரு. அதை வச்சுக்கோ, சாப்பிடு வச்சுக்கோ. அடுத்த 6ஆம் இடத்தை பார்த்து கடனை டக்கு டக்குன்னு அடைக்கிறார். இந்த உங்க முடிஞ்சது கிளம்பு, அடுத்து கிரெடிட் கார்டு நீ வா, இந்த மாதத்தோட கிளம்பு, நீ கிளம்பு அப்படிங்கிற மாதிரி ஒரு கடனாக சார்ட் அவுட் பண்ணுவார். நண்பர்களே, இதை பார்க்கும்போது பெரிய விஷயம் மாதிரி இருக்கும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் சிறுதுளி பெருவெள்ளம்னாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அடைக்கும் பொழுது இந்த 6 மாதத்தில் மொத்த கடனை அடைச்சி முடிச்சிருப்பீங்க. அடுத்து 9ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது அதிர்ஷ்டத்தை பார்ப்பதால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக, நான் இப்போ தான் சார் இன்ட்ரோடை பண்ணி பார்த்தேன், எனக்கு 2-3 ரூட் தெரிஞ்சுது, நான் திரும்ப கோலில் இன்வெஸ்ட் பண்ண போகிறேன், நான் பெட்ரோலியம் இன்வெஸ்ட் பண்ணுறேன், என் லக்கு அது கரெக்டாக எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது, சில சூட்சுமங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அது மூலிமா நீங்கள் டக்கு டக்கு உங்களுக்கு என்னமோ அது ஒர்க் அவுட் ஆகுது, மற்றவங்க பண்ணுறாங்க, அது வேறு விஷயம். சனி 9ஐ பார்க்கும் பொழுது போட்ட பணத்துலேருந்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட், சில பேர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் எடுப்பீங்க, இன்ட்ரோடேயில் எடுப்பீங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் எடுப்பீங்க போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது மாதிரியான 9ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சகல சௌபாகியங்களையும் சனி பகவான் தருகிறார். இந்த சனி மட்டும்தான் சொல்கிறதை செய்யக்கூடிய கடவுள். அதனால தான் என்ன சொல்கிறோம், சனி கொடுத்தால் எவர் தடுப்பாருங்கிற காரணம் என்னென்னா, அவர் சொல்வதை செய்வார். ஆனால் இந்த தடவை வக்ரம் பெற்ற சனி பகவான் சொல்லாததையும் செய்வார். ஏன்னா 2ஆம் இடத்தை அவர் காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்தை பார்க்கும்போது எல்லாரும் படிக்க போகிறோம். படிப்பு தான் வாழ்க்கையில் சொத்து. நிறைய பேருக்கு இது புரியறதில்லை. நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம சொத்து நினச்சிக்கிறோம், வேகமாக ஒர்க் பண்ணுறது, ஹார்ட் ஒர்க் பண்ணுறது, வேர்வை சிந்த ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் தான் ஸ்கோர் நினச்சிக்கிறோம். சத்தியமாக கிடையாது நண்பர்களே. உண்மையில் என்னென்னா, நல்லா படித்து ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம யோசித்து கம்பெனி டெவலப் பண்ணுறது தான் பெரிய விஷயம். நம்ம கம்பெனியை ஏஐ மிஷின் எல்லாமே ஆப்ரேட் பண்ணலாம். நிறைய பேர் ஏஐ மிஷின் என்ன பண்ணலாம், ஆப்ரேட் பண்ணலாம் நம்ம வேலைகளை. ஆனால் அந்த கற்பனையை காண்றது யாரு, நம்ம ஹியூமன். அந்த 2ஆம் இடத்தை சனி பகவான் பார்க்கும் பொழுது எதிர்கால திட்டமிடல், நீங்கள் டிசைனராக இருக்கீங்க, மேனுஃபேக்சரிங்கில் இருக்கீங்களா, ரொம்ப நல்ல நேரம். எதிர்கால திட்டமிடல், பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க, நல்ல நேரம், சூப்பராக பிளான் பண்ணுவீங்க. அடுத்த 2 வருஷத்தில் நம்ம கம்பெனி எப்படி இருக்கணும் எல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுவீங்க. ஸோ அப்போது நீங்கள் இந்த சனிப்பயிற்சியை பர்ஃபெக்டாக யூட்டிலைஸ் பண்ண என்ன செய்யணும், நேராக அகத்தீஸ்வரர் கோயில் போங்க. சென்னையில் இருக்கிறவங்க பொலிச்சலூர் போயிட்டு அங்கே இருக்கிற சனி பகவானை பார்க்கலாம். திருநள்ளாறு போகிறவங்க அங்கே போயிட்டு அன்னதானம் பண்ணுங்கள். அங்கே போயிட்டு நல்லெண்ணெய் தானம் பண்ணுங்கள்.
அது குச்சனூர் போங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்தல், பிரேத சம்ஸ்காரம், இறந்து போனவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஸ்ரீமடத்தில் நாங்கள்லாம் 525 பேருக்கு மேலே பிரேத சம்ஸ்காரம் பண்ணியாச்சு. அது மாதிரி இறந்து போன ஒரு உயிருக்கு உதவி செய்யுங்க. அது பெரிய ஒரு விஷயமாக இருக்கும். இறந்து போன மனிதர்களுக்கு உதவி செய்யுங்க. ஆக சனி பகவானுக்கு நீங்கள் எத்தனை தடவை சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்கள் பொங்கும் மனம் வைத்து, அதெல்லாம் அப்புறம். சனி பகவான் பிராக்டிக்கல் காட். சக மனிதனுக்கு உதவி செஞ்சால் சனீஸ்வரனுக்கு ரொம்ப பிடிக்கும். இதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் எல்லோரும் மகிழ்ச்சியுடன் இருக்க போகிறீர்கள். சனியுடைய வக்கரம் பரிபூர்ணமாக சகல சௌபாகியங்களும் தரப்போகிறது. நிறைய பேர் சந்திக்க விரும்புபவர்கள் ராம்ஜியை எப்படி சந்திக்கிறது, கீழே போயிட்டு இருக்க இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள். நேராக வாங்க, என்னை பாருங்கள். ஸ்ரீமடத்தில் விஷ்ணுமாயாவை பார்த்துட்டு போங்க. பிரச்சனைகள்லேருந்து விடுதலை பெறுவீர்கள். ராம்ஜி சுவாமிகள் அப்படிங்கிற என்னோட இன்ஸ்டா ஐடியை ஃபாலோ பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.